இது வரைக்கும் வேத புஷ்பங்கள் வேத மந்திரங்களை சொல்லி மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கணும். இதுக்கப்புறம் பெருமாளோட திருநாமங்களையும் தாயாரோட திருநாமங்களையும் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். ஓம் வாசுதேவாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக, ஓம் பிரத்யும்னாய நமக, ஓம் அனிருத்தாய நமக, ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் மத்ஸ்யாய நமக, ஓம் கூர்மாய நமக, ஓம் வராகாய நமக, ஓம் நாரசிம்ஹாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் பார்கவராமாய நமக, ஓம் ஸ்ரீராமாய நமக, ஓம் பலராமாய நமக, ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய நமக, ஓம் கல்கினே நமக. இது பரியந்தம் பெருமாளோட திருநாமம். அடுத்ததான் ஸ்ரீ மகாலட்சுமியோட திருநாமங்கள். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் அமிர்தோத்பவாயை நமக, ஓம் கமலாயை நமக, ஓம் சந்திரசோதரியை நமக, ஓம் விஷ்ணுபத்தின்யை நமக, ஓம் வைஷ்ணவ்யை நமக, ஓம் வராரோகாயை நமக, ஓம் ஹரிவல்லபாய நமக, ஓம் ஷார்கின்யை நமக, ஓம் தேவதேவ்யை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் சுரசுந்தரியை நமக, ஓம் சர்வாபீஷ்டபலப்பிரதாயை நமக. இதில் பெருமாள் திருநாமம் சொல்லும் போது புஷ்பம் துளசி ரெண்டும் பயன்படுத்தலாம். தாயார் திருநாமத்திலையும் புஷ்பம் துளசி குங்குமம் 3 பயன்படுத்தலாம். ஸோ குங்குமம் நீங்கள் இட்டுக்கிறதுக்கு உபயோகமாகுதுன்னா நித்தியப்படி 2 குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி இட்டுக்கலாம். இல்லை புஷ்பத்தாலையும் துளசியாலையுமே பண்ணாலும் சரிதான். ரைட்டா? அடுத்தது பெருமாளுக்கு ஏதாவது பழமோ திராட்சையோ ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று புரோக்ஷணம் பண்ணி அம்சி பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு அந்த சொன்ன கையாரதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆரதியை திருப்பி சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கும் போது அவாவா சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தை தொடக்கம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஸ்ரீ அகோபில மடத்து சம்பிரதாயத்துக்காராளா இருந்தால் கேசவாரிக பாத்திரம் தீஷமாதி குணார்ணவம் ஸ்ரீஷடாரி யதீஷானாம் தேசிகேந்திரமகம் பஜே. அதே மாதிரி ஆண்டவனாசிரமத்துக்காராலோ சுயமாச்சாரியக்காராலோ பரகால மடத்துக்காராலோ வடகலையார்கள் பொதுவாக ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாசமாரம்பாம் அப்படி ஆரம்பிக்க வேண்டியது. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்காரால் அந்த ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் அப்படின்னு அந்த பாத்திர தொடக்கத்தை பண்ணி பிற்படி ஸ்லோகங்களை சொல்லி நித்திய அனுசந்தானத்தை சொல்லணும். சேவாகாலம் அருளிச்செயலை சதிக்கணும். அதில் மினிமமாக திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை இது 3 லீஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டு. அதில் ஒன்றும் என்ன பண்ணலான்னா அமலநாதிபிரான் கண்ணினும் சிறுத்தாம்பு மடத்துக்காரால் இருந்தால் அங்கஞான வஞ்சர் நடத்து நிருசிம்மனோட பாசுரம் சிங்கவேல் கொண்டு மகோபலத்தோட பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி தேசிக பிரபந்தத்தில் அடைக்கல 10 கட்டாயம் நித்திய அனுசந்தானத்தை கொள்ள வேண்டியது. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்காரால் இருந்தால் உபதேசரத்னமாலும் நித்தியப்படி அனுசந்தானத்தை கொள்ளணும். அது அப்படியே அந்த சாத்துவர பாசுரம் வரைக்கும் சாத்துவரைக்கு முன்னாடி வரைக்கும் சேவிக்கணும். சாத்துவர பாசுரம் மாத்திரம் ஆரத்தி போது சேவிக்கணும். அது வரும்போது சொல்கிறேன். மினிமமாக திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை இது 3 மினிமம். மேலே அமலாதிபுரம் கழிவு சிறுத்தாம்பு கோயில் திருவாய்மொழியில் இடத்தும் நேரத்துக்கு சம்பந்த மாதிரி ராமானு சூற்றந்தாதியும் நித்தியப்படி சேவிக்கிறத வழக்கம் உண்டு. இடம் பொருள் டைமை பொறுத்து எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஆச்சா, இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் யதாசக்தி அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும். பழைய இடத்துல ஞாசம் எழுதி கொடுத்துருக்கு. அதே அஸ்ய ஸ்ரீ அஷ்டாட்சர மகாமந்திரஸ்ய சிவன் நாராயண தேகி தேவி காயத்ரி சந்தக பரமாத்மா சிவன் நாராயணோ தேவதா அஷ்டாட்சரே ஜபே விநியோகன்னு சொல்லிட்டு யதாசக்தி அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ண வேண்டியது. இது பரியந்தம் 3 ஆசனத்தை இன்றைக்கி பார்த்துருக்கோம். வாயில் அதாவது ஏற்கனவே முழுசாக முடித்தாச்சு. 3 ஆசனத்தோட ரிவிஷன், விஸ்வரூபத்தோட ஒரு ரிவிஷன் ரெண்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி இன்னும் போஜ்யாசனம் புனமந்திராசனம் இருக்குது. இப்போ அரியறைக்கு போய் 4:50 ஆகிடுது. ஸோ நாளைக்கு 4 மணிக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுங்கோ. இன்னொரு 3:30 மணிக்கே பண்ணுங்கோ. இன்றைக்கி பண்ண மாதிரியே 3:30 மணிக்கு. நாளைக்கு 3:30 மணிக்கு முடியாது, சந்தை இருக்குது. ஸோ 4 மணிக்கு எதா பிரகாரம் ஃபோன் பண்ணுங்க. இதே மாதிரி கால் அதே ஒரு 1 ஹவர் போகிறோம். 3 ஆசனம் தானே பாக்கி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 மணி நேரத்தில் போஜ்யாசனம் புனர்மந்திராசனம் அதே மாதிரி பரியங்காசனாசனத்தை
மந்திரத்தை அப்படியே இப்போ நான் இந்த ரெக்கார்டிங் இப்போ குரூப்பில் போட்டுடுறேன். இதில் பூர்த்தியாக அதாவது நித்தியானுசந்தானம் முடிச்சதுக்கப்புறம் அஷ்டாட்சர ஜபம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. கட்டாயம் பண்ணணும். எவ்வளோங்கிறது எல்லாமே யதாசக்தி 28 மினிமம் 28 அஷ்டாட்சர ஜபம், மேலே எவ்வளோ வேணால் பண்ணலாம். எதுக்குன்னா முதல்ல பண்ணுறது யோகிதாம்சம் வர்றதுக்காக அஷ்டாட்சர ஜபம் முதல்ல பண்ணது. இது ஆராதனை அங்கமாக அஷ்டாட்சர ஜபம். ஆராதனத்துக்குள்ளே நமக்கு இது இப்படி நித்தியானுசந்தானங்கிறது ஆராதனத்தை ஒரு அங்கம், திருமஞ்சனம் ஆராதனத்தை ஒரு அங்கம். அது மாதிரி இந்த அஷ்டாட்சர ஜபம் ஆராதனத்தை ஒரு அங்கம் கண்டிப்பாக பண்ணணும். முதல்ல பண்ண அஷ்டாட்சர ஜபம் பூத சுத்திக்கும் நம்மளோட உடம்பு இந்த உடம்பு பெருமாள் திருவாரணத்துக்கு உபயோகப்படுத்தி ஏற்றுறதுக்காக அது. அதாவது சாத்து முறை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பள்ளி பரியங்காசனம் பண்ணதுக்கப்புறம் திருப்பள்ளி ஏற்றியோட சொல்லலாமா திருப்பாவை சொல்லலாமான்னு தேவர் கேட்குறீர். கரெக்டா? ஆக்சுவலாக தலிகம்சியாகி புனர்மந்திராசனத்தை அடக்காயாகி ஆரத்தியாகும் போதே சாத்து முறை பூர்த்தியாக முடிச்சிருவோம். திருப்பள்ளி ஏற்றி சாத்துமுறை கிடையாது, திருப்பாவை தான் சாத்துமுறை. திருப்பள்ளி ஏற்றியோட பாசுரங்கள் சாத்துமுறை கிடையவே கிடையாது. திருப்பள்ளி ஏற்றி பாசுரம் 10 பாசுரமும் சேவை காலம் தான். ஆமாம், சேவா காலம் பண்ணும் போது அலங்காராசனத்தை வரும். அலங்காராசனங்கிறது பெருமா திருமஞ்சன ஆயிடுத்து தலிகாம்சிக்கு முன்னாடி தாராளமாக 12:30 மணி வரைக்கும் சேவிக்கலாம். திருப்பாவை திருப்பள்ளி ஏற்றி எல்லாமே. ஏன்னா சேவா கால ஆராதனை அங்கமாக சேவா காலம் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ ஒன்றும் இல்லாமல் வெறும் பாராயணமாக பண்ணுறதுல திருப்பள்ளி ஏற்றி திருப்பாவை எல்லாம் 11 மணிக்கு மேலே சேவா காலம் பண்ணக்கூடாது. அதுவே ஆராதனை அங்கமாக இருக்கிற போது பண்ணலாம். ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு ஆராதனம். இப்போ சன்னதிகள்னா 2 ஆராதனை பண்ணுவாவா. சன்னதிகள் 2 ஆராதனை பண்ணும் போது அபிகமன ஆராதனத்துக்கே திருப்பாவை சாத்துமுறை ஆகிடும் அவளுக்கு. ஆமாம், முதல் ஆராதனை பண்ணும் போதே திருப்பாவை சாத்துமுறை பண்ணிடுவா. அதனால 2வது ஆராதனத்தில் அவள் சேவகாலம் ஒன்று வச்சுக்கிறது இல்லை. மெயின் ரீசன் என்னென்னா ஃபஸ்ட் ஆராதனத்தும் போதே அது உங்களுக்கு திருப்பாவை சேவகாலாகி சாத்துமுறை ஆகிடுறது. அதனால 2வது ஆராதனத்துக்கு வச்சுக்கிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆற்றுல ஒரே ஆராதனம் தான். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 மணி தான் மாத்தியானியம் முடிச்சுட்டு 10:30 மணிக்கு திருவாராதனை ஆரம்பிக்கிறீங்கன்னா 11:30 மணிக்கு திருவாராதனை முடிச்சு தீர்த்த பிரசாதம் ஆகும்போது தாராளமாக திருப்பாவை சொல்லலாம். தாராளமாக சொல்லலாம். ஒரு சந்தேகம் அடியாது. ஸ்நானஸ்னம் ஆன பிறகு சாலிகிராம மூர்த்திகளுக்கு சந்தன காப்பு மாதிரி பண்ணிட்டு வச்சிடலாம் இல்லையா? உள்ள நாகருக்குள்ள வச்சிடலாம் இல்லையா? தாராளமாக வச்சிடலாம். அப்படி தான் எல்லாருமே பண்ணுறா. அதுக்கப்புறமா அலங்காராசனத்தில் போய் சந்தனம் சமர்ப்பிக்கிறதுன்னு யாரும் இப்போ பண்ணுறதில்ல. திருமஞ்சன ஆன கையோடையே பெருமாளுக்கு அப்படியே சந்தன காப்பு ஏழை பண்ணிட்டு தான் பண்ணுறா. நம்ம ஓம் நமோ நாராயணாயா சந்தனம் நிவேதியாமி அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா அவருக்கு? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அதாவது என்னன்னா ஆக்சுவல் ப்ரொசீஜர் படி அலங்காராசனத்தை தான் கந்தம் சமர்ப்பிக்கணும். ஆனால் பெருமாள் வெளியே கையில் இருக்கும் போது நன்னா சந்தனம் இது பண்ண முடியும். உள்ள நீங்கள் சொல்ல மாதிரி நாகருக்குள்ளேயோ பெட்டிக்குள்ளேயோ போயிட்டாருன்னா கையை வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் என்னென்னா பை ப்ராக்டிஸில் என்ன பண்ணாட்டான்னா திருமஞ்சனான கையோட தீர்த்தத்தை உடைச்சிட்டு அப்படியே சந்தனத்தை தடவிட்டு உள்ளே எழுதுல பண்ணிடுறான். ப்ராக்டிக்கலாக கொண்டு போன விஷயம்னா தவிர பிரமாணம் ஸ்லோகம் படி புஸ்தகத்தை படி என்னன்னு கேட்டீங்கன்னா அலங்காராசனத்தை தான் கந்தம். இப்போனா நீங்கள் இப்போ மாமா நான் இப்படி தான் பெருமாளுக்கு திருமஞ்சனான கையோட சந்தனம் பூசிட்டு அப்புறம் உள்ள எழுதுல பண்ணுறேன்னா தப்பு கிடையாதுங்கிறதையும் சொல்லிடுறேன். பெருமாள் சந்தனம் சமர்ப்பிக்கும். ஆனால் சந்தனம் சமர்ப்பிக்கும் போது அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே சமர்ப்பிச்சுன்னா தான் விசேஷம். வெறும் ஒரு பூசுகிற மாதிரி பூசிடக்கூடாது. சந்தனமே திருமஞ்சனம் ஆனதுக்கப்புறம் பெருமாள் எழுதுல பண்ணி தான் நீங்கள் உள்ளே வைக்கும் போது வெறும் சந்தனத்தை இப்படி தட்டி வைக்கக்கூடாது.
நமோ நாராயணாய கந்தம் சமர்ப்பயாமின்னு சொல்லி தான் கந்தம் சமர்ப்பிக்கணும். சொல்ல மந்திரம் இல்லாத எந்த விதமான கைங்கரியமும் பெருமாளுக்கு பண்ணக்கூடாது. விஷயம் அவ்வளோதான். எந்த மந்திரமும் பிரயோகப்படுத்தாமல் வெறும் ஒரு ஒரு கிரியை மாத்திரம் பெருமாளை சொல்றது உபச்சாரமாக ஆகாது. அதுதான் விஷயம். சரிங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம்னா, இப்போ ஆற்றுல ஒரு 18 சாலிகிராம மூர்த்தி இருக்கு. அப்பா வச்சு இது பண்ணிட்டு இருந்துருந்துக்கா. ஸோ இப்போ அடியன் இப்போ உங்க மூலியமா ஆரம்பிக்கிறேன். இப்போ அம்மா சொன்னா 1-2 மட்டும் எடுத்து வச்சுட்டு பண்ணு, மற்றதுக்கெல்லாம் பண்ணாதானே. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி பண்றதுல இதுல 18 மூர்த்திக்கும் ஸ்நானாசனம் பண்ணி சந்தன காப்பு பண்ணி தான் உள்ள சேவிக்கிறது. இப்போ அந்த மாதிரி பண்ணலாமா? 1-2 மூர்த்திக்கு மட்டும் வச்சு பண்ணலாமா, இல்லாட்டி எல்லாத்துக்குமே பண்ணணுமான்றது எல்லாருக்கும் தான் பண்ணணும். முதல் பதில் எல்லாருக்கும் தான் பண்ணணும். ஒருத்தரை பண்ணிவிட்டு இன்னொருத்தர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இது ஒன்று. ஆனால் 35-40 சாலகிராமம் இருந்ததுன்னா எல்லாரும் எடுத்து வச்சு பண்ணுற அளவுக்கு நாடி இருந்ததுன்னா பண்ணலாம். இப்போ அடியவங்களாத்த சொல்கிறேன், 35 பேர் இருக்கா சாலகிராம திருமூர்த்திகள்லாம். 35 சாலகிராம திருமூர்த்திகள் நான் நித்தப்படி எடுத்து திருமணம் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி ஆகிடும். அடியவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நித்தியபடி ஒரு சாரார் ஒரு இதில் எழுதுள்ள இருக்க பெருமாளுக்கு ஒரு தடவை எங்களுக்கு சன்னதி கைக்கு ஓடணும். எனக்கு கிடைக்க காலையில் 7:30 8 மணிக்குள்ளே தான் சன்னதி ஆற்றுக்கு வர நேரம். அதுக்குள்ளே நான் திருவாரூரம் பண்ணி தலையமைச்சு பண்ணி சாதபரம் பண்ணி நான் திருப்பி சன்னதிக்கு 8 மணிக்கு திருவாரூரம் ஆற்றுக்கு போகணும். நீங்கள் உங்களுக்கு டைம் காலையில் ஒரு 1 மணி நாள் கிடைக்கிறதுனா நித்தியபடியே 18 பேரையும் எழுதுறோலை பண்ணித்தான் திருமணம் பண்ணணும். 1 நாள் 2 நாள் முடியலைங்கிற பட்சத்தில் வேணால் ஒருத்தரையோ 2 பேரையோ எழுந்துருளை பண்ணி திருமணம் பண்ணுங்க. நித்தியப்படி பண்ணும் போது எல்லா பெருமாள்களையும் எழுந்துருளை பண்ணி தான் திருமணம் பண்ணணும். எல்லா பெருமாளுக்கும் திருமணம் பண்ணணும். எல்லா பெருமாளுக்கும் கந்தம் சமர்ப்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். 2 பெருமாளுக்கு ஒரு வேளை 2 பெருமாள் தான் நீங்கள் திருமணம் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த 2 பெருமாள் திருமணம் பண்ணிட்டு கந்தம் எல்லா பெருமாளும் சமர்ப்பிக்கணும். அந்த குளிர்ச்சியான திருப்பி கந்தம் எல்லாரும் சமர்ப்பிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன? ஓகே. நாளைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு 3லேருந்து 4 கிளாஸ் இருக்குது. முடிஞ்சு 4 மணிக்கு திருப்பி அடியே ஃபோன் பண்ணுறேன். கவிதார் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்வதாச்சாரியன் திருவடிகளே சரணம்.